முதலாவது பிள்ளையா ஆசீர்வதிச்சார், ரெண்டாவது அவருடைய சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். மூணாவது சொல்றாரு, சங்கீதம் 1:3 சொல்றாரு, அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் மேல பிரியமா இருந்து, கர்த்தருடைய வார்த்தை மேல பிரியமா இருந்து, இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிற அவருடைய பிள்ளைகள் செய்வதெல்லாம், இந்த ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு. அடுத்து யோசுவா 1:8 சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புத்திமானாயும் தேவன் உன்னை வெற்றி சிறக்கவும் நீ ஆசீர்வாதமாயும் இருப்பாய். தேவன் இப்படியெல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கும்படிக்கு எழுதி வச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, 1 கொரிந்தியர் 15:57 போட்டிருக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, ஜெயம் கொடுக்கிற தேவன், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றியை கொடுக்கிற தேவன்,